நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சோதரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஆண்டவரை, இந்த நாளின் ஆண்டவரை எங்களுக்கு கிருபையாக கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு சோதர நன்றி ஆண்டவரை. ஏசப்பா, இந்த நாளில் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஏசுன்னு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக இந்த ஜாஷுவா டிவி உங்களை பார்ப்பதிலே மிக்க சந்தோஷம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் இன்னும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அல்லேலூயா. ஒரு சிறு பாடலை பாடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன்மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். என் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. அவருடைய அன்பு அளவற்றது. அவருடைய அன்பு பெரிதாய் காணப்படுகிறது. அவருடைய அன்பு நம்மளை என்ன செய்கிறது? உயர்த்துகிறது. அல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 26:36. அப்பொழுது இயேசு அவர்களுடைய கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்துருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கெத்செமனே தோட்டத்திற்கு என்ன செய்கிறாரு? ஜெபம் பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த இடத்திற்கு என்ன செய்கிறாரு? போகிறார். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா, அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்துருங்கள் என்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உட்கார்ந்துருங்கள்னா என்னோடு கூட நீங்கள் என்ன செய்யுங்கள்? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். ஆனால் அவர் கூட சீசர்களை 2 சீசர்களை தான் என்ன செஞ்சாங்க? கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஒருவேளை இந்த உலகத்திலே அவர் நம்மளைப் போல ஒரு மனிதனாக என்ன செஞ்சார்? வந்தார். மனிதனாக பிறந்தார். மனிதனாக போலவே எல்லா சோதனைகளும் என்ன செஞ்சார்? அவர் சகித்தார். ஆனால் அந்த சோதனைகளிலிருந்து சகிப்பதற்காக இந்த சோதனையிலிருந்து எப்படியாவது விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி பிதாவின் சித்தத்தை அறிந்தவராய் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அதான் சொல்லுகிறாரு. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணக்கேதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொன்னார். அவர்களை என்ன செய்யல? தூங்க சொல்லல. நான் கெத்செமனேத்துல என்ன செய்கிறேன்? நான் போய் ஜெபம் பண்ண போறேன். தனித்து ஜெபம் பண்ண போறேன். ஆனால் நீங்க எங்க இருந்து எனக்காக என்ன செய்யுங்க? விழித்திருந்து என்னோடு கூட நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா,
39வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. அவர் தனித்து ஜெபம் பண்ணினார். அவர் சீசர்களை எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ண சொன்னார். ஆனால் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, முகங்குப்புற விழுந்து, பிதாவை, என் பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் என் சித்தத்தின்படி அல்ல, பிதாவின் சித்தத்தின்படி ஆகக்கடவது என்றார். ஹல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாகவே அவர் இந்த உலகத்திலே வந்தார். நமக்காக காயங்கள் பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார். ஆனால் இன்று நாம் எப்படி ஜெபித்து கொண்டிருக்கிறோம்? விழித்திருந்து ஜெபிக்கிறோமா? நம்முடைய அந்த நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்கும் முன்பாக அவருடைய தழும்புகளால் நாம் கழுவப்பட்டவர்களாய் அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, அந்த நித்திய மகிமை காணும்படியாக நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறோமா? தனித்திருந்து ஜெபிக்கிறோமா? அதை நம்மிடத்திலே கர்த்தர் இன்றும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளைங்கள் என்னிடத்திலிருந்து தனித்து ஜெபம் பண்ண வேண்டும், விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. ஆனால் என் சித்தத்தின்படி அல்ல, பிதாவின் சித்தத்தின்படி, அவருடைய சித்தம் நிறைவேறும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் ஜெபம் உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவது என்று என்ன செஞ்சாராம்? ஜெபம் பண்ணினார். அந்த ஜெபம் பண்ணுவதற்கு நமக்கு அவர் என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுத்திருக்கிறார். அநேக காரியங்களை ஜெபத்தின் மூலம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அநேக காரியங்களை அவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு கூட அநேக துக்கத்தோடு நீங்கள் இருந்திருக்கலாம். என்ன செய்வதென்று சொல்லி கூட நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு சமூகம், அவருடைய சிலுவையை நோக்கி நீங்கள் பார்க்க வேண்டும். இயேசுவை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது, நீங்கள் அவரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது, ஒருவேளை சோதனையிலிருந்து நீங்கள் தாண்டும் பொழுது, அந்த சோதனையை ஜெயிக்கக்கூடிய பலத்தை கொடுப்பதற்காகவே நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் அந்த சோதனையை ஜெயிக்கக்கூடிய ஒரு பலனை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கும்போது இயேசு நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? கற்றுக் கொடுத்திருக்கிறார். விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும், தனித்திருந்து ஜெபிக்க வேண்டும். சோதனை வரும்போதெல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த சோதனையை கடப்பதற்கு என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடுவதென்று ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஊற்றி கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த சோதனையிலிருந்து நமக்கு என்ன செய்கிறாராம்? விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு கூட அநேக காலங்களில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அநேக பாடுகளை நாம் என்ன செஞ்சிருக்கலாம்? கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் ஜெபிக்கிறோமா? ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்தவர்களாய் நாம் ஜெபிக்கிறோமா? அவருடைய சித்தத்தை அறிந்தவர்களாய் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளுடைய விடுதலை அவருக்கு தருவதற்கு பெரிய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்றாரு, அதே இதில் 40வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, பின்பு அவர் சீசரிடத்திலே வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரமாவது என்ன செய்யக்கூடாது? என்னோடு விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி பேதுருவை நோக்கி சொல்லுதாரு. அவர் வியாகுலப்படுகிறார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றப்பட வேண்டும். மாம்சத்திலே அவர் வியாகுலப்படுகிறார், ஆவியிலே பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பலப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே, பிதாவின் சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார் பேதுருவை நோக்கி, என்னோடு கூட 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? அதான் சொல்லுது. அதுக்கு அடுத்த வசனம், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. அப்போ இந்த மாம்சத்தின் பலவீனத்தை மாற்றுவதற்கு நாம் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். விழித்திருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த மாம்சத்தினுள்ள எல்லா பலவீனங்களை மாற்றுவார். அதே போல ஆவிக்குரிய பலத்தை நம்மளுக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. இந்த ஜெபம் எப்படிப்பட்டது? சோதனைக்கு உட்படாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். பேதுருவை பார்த்துதான் சொல்றான், என்னோடு கூட 1 மணி நேரமாவது நீ விழித்திருக்க கூடாதா? அவர் எவ்வளவு வியாகுலப்பட்டிருப்பார் பார்த்தீங்களா? எல்லாரோடு கூட இந்த உலகத்தில் இருந்தார். சீசர்களை பார்த்திருக்காரு. அதே போல் அநேக அற்புதங்களை செய்தார், அநேக அதிசயங்களை செய்தார். ஆனாலும் கூட பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றிவிடும் என்று சொல்லி அவர் இந்த உலகத்தில் என்ன செஞ்சார்? வந்தார். ஆனாலும் அவருடைய மனது என்ன செஞ்சது? வியாகுலப்படுகிறது. ஆனாலும்
மாம்சமானது பலவீனமாய் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் ஜெபிக்கும் பொழுதோ அவர்கள் தூதர்களை கொண்டு என்ன செஞ்சாராம்? பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய பலத்தை அவருக்கு கொடுத்தார். ஒருவேளை இன்றைக்கு கூட நாம் எதையோ நினைத்து பயந்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை மரண பயத்தினால நீங்கள் திகிழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒரு பயம் உங்களை ஆட்டிக்கொண்டு இருக்கிறதா? ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணும் பொழுது மாம்சத்தின் பலவீனங்களை நீக்கி உங்களுக்கு ஆவிக்குரிய பலத்தை ஆண்டவர் கட்டளையிட விரும்புகிறாரே. ஆனால் நீங்கள் ஜெபிக்கிறது எப்படி ஜெபிக்கிறீர்கள்? ஆண்டவருடைய சமூகத்தில் விழித்திருந்து ஜெபிக்கிறோமா? தனித்திருந்து ஜெபிக்கிறோமா? சோதனை வரும் பொழுது நாம் ஜெபிக்கிறோமா? சோதனை வரும் பொழுது நாம் ஜெபிக்கிறோமா? இல்லைன்னா நம்ம அநேக நேரத்தில் விசுவாசம் இல்லாமல் சோர்ந்து போய் காணப்படுகிறோமா? ஆண்டவர் சொல்கிறார், நான் விழித்திருந்து ஜெபித்து பாருங்கள், சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் நமக்கு என்ன செய்கிறார்? ஆவிக்குரிய பலத்தை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். மாம்ச பலவீனங்களை நீக்கி, இந்த மாம்சமான எல்லா பயத்தை நீக்கி நமக்கு அவர் ஆவிக்குரிய பலத்தை கொடுத்து நம்மளை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறாரே. அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த கெத்செமனே ஒரு தோட்டத்தில் அந்த வலையின் மேலே ஏறினார், ஒலிவ மர மலை மேலே ஏறினார். ஆனாலும் அங்கே தனித்திருந்து பண்ணினாரு. எவ்வளவு வேதனையோடு. ஆனாலும் கூட எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டுமே, எல்லா ஜனங்களும் என்னை கண்டுகொள்ள வேண்டுமே, எல்லா ஜனங்களுக்கும் மீட்பை கொடுக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லிதான் அவர் நமக்காக என்ன செஞ்சார்? பலியானார். நமக்காக அவர் என்ன செஞ்சார்? அடிக்கப்பட்டார். அந்த சிலுவையின் காட்சியை நாம் பார்க்கும்படியாக என்னுடைய பாவங்களுக்காக என் தேவாதி தேவன் அடிக்கப்பட்டாரே. இயேசு ரட்சகர் இந்த உலகத்திலே வந்தார். நம்முடைய பாவங்களை நீக்குவதற்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் அந்த மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியாக, ஒருவேளை அந்த பாவத்தின் நிவிர்த்தி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இந்த உலகத்தில் வந்து நமக்காக ஜீவனை கொடுத்து அவர் இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் சோதனை வரும்போதெல்லாம், நம் வேதனை வரும்போதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் விழித்திருந்து ஜெபிப்போமா? ஒருவேளை சோதனை நேரங்களில் ஆண்டவரை நோக்கி பாருங்க, அவர் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த சம்பவங்கள் எல்லாம் மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் என்ன செஞ்சிருக்கு? இந்த சுவிசேஷ வாக்கியங்களில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? கற்றுக் கொடுத்திருக்கிறார். விழித்திருந்து ஜெபிக்க நாம் ஒவ்வொரு நாளும் சோதனைக்கு உட்படாதபடிக்கு நாம் விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம கூடவே இடைபட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல எடுத்துக்கொள்வோம் எபிரேயர் 5ஆம் அதிகாரம். அதே போல 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் எல்லாம் பொல்லாதவைகளாய் காணப்படுகிறது. இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்காக விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த காலங்களில் நடக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் அறிவீர்கள். அந்த காலத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ளும்படியாக, இந்த காலத்தை நாம் கடப்பதற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும், தனித்திருந்து ஜெபிக்க வேண்டும். குடும்பமாய் இருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று சொல்லி கர்ச்சித்து அலைகிறான். ஆனால் இந்த பாடுகளை எல்லாம் கடந்து செல்லும்படியாக, இந்த நாட்களை கடந்து செல்லும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு பாதுகாப்பை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. இந்த காலத்தின் ஒவ்வொரு காலங்களிலும் கடப்பதும் நடப்பதும் நாம் இருப்பதும் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கிருபை இல்லைன்னா நம்ம ஒன்றுமே முடியாது. அவருடைய கிருபை இருக்கிறதுனால, அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நம்ம மீட்கப்பட்டவர்களாய் அந்த கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தம் நம்மளை சகல பாவங்களை நீக்கி நம்மளை என்ன செய்கிறதாம்? சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த வாழ்க்கையெல்லாம் நாம் வாழுவதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதன்படி நாம் ஜெபிக்கும் போது ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று சொல்லுகிறாரே. ஒருவேளை இந்த நாட்கள் கடந்துதானால் அந்த காலத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? பிடிக்க முடியாது. ஆனால் அந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்காகவே இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருவேளை எத்தனையோ பிரச்சனையோடு கூட நீங்கள் ஜெபிக்கலாம். ஒருவேளை எந்த ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் நம்மளை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும்படியாக, நம்முடைய சுயங்கள் எல்லாம்
எல்லாம் மாறும்படியாக, நம்மிடத்தில் இருக்கிற கசப்புகள் மாறும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாக நாம் விழித்திருந்து ஜெபிப்போம். என் சுயம் மாற வேண்டும், என்னிடத்தில் இருக்கிற கசப்புகள் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதை ஜெபிப்பதற்கு, அதே போல் அதை கடந்து செல்வதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்கிறாராம்? பலத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மாம்சமான எல்லா கிரியைகளையும் அழித்து ஆவிக்குரிய பலத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே கர்த்தர் நம்மிடத்தில் என்ன செய்கிறாராம்? எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை இந்த நாளிலும் கூட நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் தனித்திருந்து ஜெபிக்கலாம், விழித்திருந்து ஜெபிக்கலாம். அதெல்லாம் ஏதாவது ஒரு காரியங்களை குறித்து ஏதோ ஒரு தாமதம் ஏதாவது இருந்தால், தடைகள் இருந்தால், இதெல்லாம் எல்லாவற்றையும் மீட்க வேண்டும் என்று சொல்லி கூட நீங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் நம்மிடத்தில் இருக்கிற சுயங்கள் எல்லாம் மாற வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற மாம்ச கிரியைகள் அழிக்கப்படும்படியாக நாம் விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது இந்த காலத்தை கடப்பதற்கும் நமக்கு ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்கிறாராம்? உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். இந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். ஒருவேளை வேதத்தில் தியானமாய் இருப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் அவரை துதித்து பாடுவோம். ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் குடும்பமாய் அவரை நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம் குடும்பங்களை என்ன செய்கிறார்? பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலங்களில் கூட அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற எல்லாருக்கும் என்ன செய்தாம்? நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனிடத்தில் அன்பு வைத்தவர்களாய், மற்றவரிடத்தில் அன்பு வைத்தவர்களாய் நாம் மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்யும்படியாக, அது எல்லாம் எப்படியா? தீமையானது எல்லாவற்றையும் அவர் நன்மையா என்ன செய்கிறார்? மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் என்ன செய்யும்? நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளிலும் கூட அதே போல பார்த்தீங்கன்னா ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன செய்கிறாரா? வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் இன்று நீங்கள் செய்கிற ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எப்படி? சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அழைக்கப்பட்டவர்களுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, விசுவாசம் வைத்தவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாராம்? நன்மைக்கு ஏதுவாய் எல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெத்செமனேயிலே போய் ஜெபித்தாரே, சீசர்கள் தூங்கினார்கள், 1 மணி நேரமாவது இன்னும் கூட என்ன செய்யக்கூடாது? விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று கேள்வி சொன்னாரே. அதே போல இன்னைக்கு நாம் எவ்வளவு நேரம் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம்? எத்தனை நேரம் நாம் அவருடைய பாடலை பாடுகிறோம்? அதை நாம் ஆராய்ந்து அறிவோம். ஒருவேளை பார்த்தீங்கன்னா ஜெபிக்க உங்களால் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முடியலனாலும் உட்கார்ந்துருந்து நான் அவனுடைய சமூகத்திலே தேடுங்க. எல்லாவற்றையும் சகலத்தையும் நன்மையாய் மாற்றுவார். காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. இந்த ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட நீ பேசினதற்காய் சோதரம். நன்றி ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்திலே வாழும்போது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கொண்டு ஆண்டவரை நீர் கற்றுக் கொடுத்திருக்கிற ராஜா. நீர் எத்தனையோ வேதனைகள் துன்பங்கள் பட்டாலும் ஆண்டவரை எங்களுக்காக ஆண்டவரை உம்முடைய ரத்தத்தையே சிந்தினீரே ராஜா. அந்த ரத்தம் ஆண்டவரை சகலமும் ஆண்டவரை நன்மைக்கு எதுவாய் நடக்கும்படியாக எங்களுக்காக நீர் கல்வாரியில் ஆண்டவரை அப்பா ரத்தத்தை சிந்தினீரே ஆண்டவரை. அப்பா அதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஜெபிக்கப்படியாய், ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கும்படியாய், குடும்பமாய் காத்திருக்கும்படியாய், ஆண்டவரை தனித்து ஜெபிக்க, ஆண்டவரை விழித்திருந்து ஜெபிக்க, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கும்படியான ஒரு கிருபை நீங்க தரும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. யாரெல்லாம் ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கிருபை நீர் வைக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உதவியற்ற வேளையிலும் ஆண்டவரை நெருக்கப்பட்ட வேளையில இருந்தாங்கன்னா ஏசப்பா நீங்க அவங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே நன்மைக்கு ஏதுவாய் நீ நடத்துவீராக, நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவீராக. தீமையான எல்லாவற்றையும் ஆண்டவரை கர்த்தாவே நீ நன்மையானதை தருவேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நன்மையானதை நீ செய்யபடியாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்திலே ஒவ்வொருவரை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஏசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.